வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் தினம்தோறும் முக்கிய அறிவிப்புகளையும் தகவல்களையும் செய்திகளையும் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற முக்கிய அப்டேட்டுகளையும் டிஆர்பி தரப்பில் வெளியிடுகின்ற அறிவிப்புகள் உத்தரவுகளையும் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு எழுதியவர்களுக்கு தேர்வு முடிவுகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற வெயிட்டேஜ் மதிப்பெண் பாஸ் மார்க் மதிப்பெண் கட் ஆஃப் மார்க் பற்றிய தகவல்கள் கோரிக்கைகளை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் டெட் வெயிட்டேஜ் மார்க் 35% பாஸ் மார்க் சற்று முன் வெளியான 3 புதிய தகவல். பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வில் இருந்து விலக்களிக்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என தமிழக பட்டதாரி ஆசிரியர்கள் கூட்டணி மாநில பொதுச் செயலாளர் செல்லையா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண்களை 35% நிர்ணயிக்க வேண்டும். இன்றைய பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கையில் அதை அறிவிக்க வேண்டும். சிறப்பு டெட் தேர்வு என்பது ஆசிரியர்கள் தங்கள் பணியில் தொடர்வதற்கு தானே தவிர புதிய பணி நியமனத்திற்கானது அல்ல. எனவே இந்த தேர்வு எழுதும் அனைவருக்கும் ஒரே தேர்ச்சி மதிப்பெண்ணாக 35% என்பதை நிர்ணயம் செய்ய வேண்டும். ஆசிரியர்கள் பணிக்காலத்திற்கு ஏற்ப மற்றும் ஆசிரியர்கள் கல்வி தகுதி அடிப்படையில் வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்க வேண்டும். கடந்த 2012ஆம் ஆண்டிற்கு முன் பணியில் சேர்ந்து பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்களித்து பாதுகாக்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டு வர தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். குறிப்பாக பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பொது கலந்தாய்வின் அடிப்படையில் அவர்களுக்கு பணி நியமனம் பதவி உயர்வு வழங்குவது பற்றிய எதிர்பார்ப்புகள் இருக்கும் சமயத்தில் அவர்கள் டெட் தேர்வில் கட்டாயம் என்ற அடிப்படையில் அவற்றை காலதாமதம் ஏற்படுவதாக பல்வேறு அமைப்புகள் கோரிக்கை வைத்து வராங்க. இதில் பார்த்திங்கன்னா தேர்ச்சி மதிப்பெண்களை 35% என்பதை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் அதேபோல் ஆசிரியர்கள் பணிக்காலத்திற்கு ஏற்ப மற்றும் ஆசிரியர்கள் கல்வி தகுதியின் அடிப்படையில் வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் சங்கங்கள் தரப்பிலும் பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் தரப்பிலும் அரசுக்கு தங்களது கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக ஆசிரியர்கள் தேர்வு ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் டெட் தேர்வு எழுத வேண்டியது கட்டாயம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான இந்த ஆண்டு எழுதப்பட்ட தேர்வின் அடிப்படையில் அவர்களுக்கான தேர்வு முடிவு எப்பொழுது வெளியிடக்கூடும், அவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைக்கப்படுமா, வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் வழங்குவதில் அவர்களுக்கு கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்குவது பற்றிய அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.